என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தாவேக ஆட்சி 2 ஆண்டுகள் கூட நீடிக்காது, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. எதிர்கால போர்கள் மனித சக்தி சார்ந்ததாக மட்டும் இருக்காது, இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான் அறிவிப்பு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தின் பயனாக ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. லக்னோவில் நடைபெற்ற 68வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தாவேக ஆட்சி 2 ஆண்டுகள் கூட நீடிக்காது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசிய போது, இன்றைய சூழலுக்கு ஏற்ப இளைஞரணி சமூக வலைதளங்களில் வேலை செய்து நமது கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இளைஞர் அணிக்கு ஒர்க் ஷாப் நடத்த உதயநிதிக்கு அறிவுறுத்துகிறேன் என்று கூறினார். தாவேக வெற்றி பெற்றதற்கு காரணம் சினிமா கவர்ச்சிக்கு விழுந்த வாக்குகளை தவிர அரசியல் எழுச்சிக்கானது இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த சினிமா கவர்ச்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்றும் 2 ஆண்டுகள் கூட இந்த அரசு நீடிக்காது என்றும் கூறினார். குழந்தைகள் அம்மாவை தேடுவது போல மக்கள் கொஞ்ச நாட்களில் நம்மை தேடி வருவார்கள் என்று தெரிவித்துள்ளார். அனைவரும் சோர்ந்து போகாமல் வேலையை பாருங்கள் என்று கட்சியினரிடையே அறிவுறுத்தினார். எதிர்கால போர்கள் மனித சக்தி சார்ந்ததாக மட்டும் இருக்காது என்று இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான் தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலம் ஸ்ரீரடியில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஆலை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது போர் மற்றும் போர் முறைகள் வேகமான மாற்றத்தை கண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எதிர்கால போர் முறை என்பது செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்கள், ரோபோட்டிக்ஸ், விண்வெளி தொழில்நுட்பங்கள், துல்லிய தாக்குதல்கள், ஆயுதங்கள், தகவல் ஆதிக்கம் ஆகியவை எதிர்கால போர்களுக்கு உறுதியான வடிவம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். நிலம், நீர், ஆகாயம் ஆகியவற்றுடன் சைபர் ஸ்பேஸ், அறிவாற்றல் சார்ந்த போர் ஆகியவை ஒன்றாக நடைபெறும் என்று கூறினார். இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 1,27,000 கோடி ரூபாயை எட்டிவிட்டது என்றும் ஏற்றுமதி சாதனை படைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது என்று கூறினார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தின் பயனாக ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பாகிஸ்தான், துருக்கி உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் ஈரான் இஸ்லாமிய குடியரசு மற்றும் அமைதி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்த அனைத்து விஷயங்கள் பற்றியும் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் பெருமளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் இறுதி அம்சங்கள் மற்றும் விவரங்கள் தற்போது விவாதிக்கப்பட்டு அவை விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் முடிவில் ஹார்முஸ் ஜலசந்தியும் திறக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். லக்னோவில் நடைபெற்ற 68வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 68வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய லக்னோ அணி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 196 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக ஜோஸ் இங்கிலீஷ் 72 ரன்களும், ஆயுஷ் பதானி 43 ரன்களும் சேர்த்தனர். பந்துவீச்சு தரப்பில் பஞ்சாப் அணியின் மார்கோ ஜான்சன், யுஸ்வேந்திர சாகல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.
இதன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி 18 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 200 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக ஸ்ரேயாஸ் ஐயர் 101 ரன்களும் பிரப் சிம்ரன் சிங் 69 ரன்களையும் குவித்து பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் பஞ்சாப் அணி IPL கிரிக்கெட் தொடரில் 7 வெற்றிகளை பதிவு செய்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் தூய்மை பணியாளர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு ஆய்வு செய்தார். அப்போது ஒப்பந்த பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக அமைச்சரிடம் கொடுத்தனர். தனியாரின் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு மாநகராட்சியின் நேரடி கண்காணிப்பில் பணியாற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். சிரித்த முகத்துடன் கோரிக்கைகளை அமைதியாக கேட்ட அமைச்சர் பிரபு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அமைச்சரின் கனிவான பேச்சு அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. தமிழக முதல்வர் விஜயின் ஆட்சியில் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை சரவணன் தெரிவித்துள்ளார். திருவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட புளியநகரில் கால்வாயை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை சரவணன் அப்பகுதியில் ஆய்வு செய்தார். அப்போது திமுக கொடியை வைத்தும் டிஜிட்டல் பேனர்கள் வைத்தும் முல்லை போட்டும் கால்வாயை ஆக்கிரமித்துள்ளதாக பெண்கள் தெரிவித்தனர். அப்பொழுது பேசிய அன்னை சரவணன், முதலமைச்சர் விஜயின் ஆட்சியில் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி வட்டாட்சியருக்கு செல்பேசியில் பேசி ஆக்கிரமிப்பை அகற்றும்படி கூறினார். அப்போது தாவேக ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ், பொருளாளர் வள்ளி நாயகம், இணை செயலாளர் மணி, துணை செயலாளர் வள்ளி ராணி, நகர செயலாளர் சரவணன், நகர துணை செயலாளர் ஜபஸ்டின், சிறுபான்மை பிரிவு செயலாளர் சசிகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். அருப்புக்கோட்டையில் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தாவேக்கு விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் பெரும்பிடுகு முத்தரையர் 1351வது சதய விழாவினை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சார்பு ஆய்வாளர் முத்துமாரியப்பன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்கும் விதமாக கை கொடுத்த போது சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் சால்வை அணிவித்து சார்பு ஆய்வாளரை கௌரவித்தார். பதிலுக்கு சார்பு ஆய்வாளரும் செல்வத்துக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதுகுறித்து பதிலளித்தவர், மரியாதை அளித்தவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதுதானே தமிழர் பண்பாடு, அதற்காக தானும் அவருக்கு சால்வை அணிவித்தேன் என நிகழ்ச்சியாக கூறினார். திருவாரூர் பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். திருவாரூரில் இருந்து திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வர ஆலயத்திற்கு செல்லும் நகர பேருந்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்று கொண்டிருந்தனர். திருநெய்ப்பேர் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த கால்வாயில் கவிழ்ந்தது. அப்போது பேருந்தில் இருந்த பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த பொதுமக்கள் உடனடியாக பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை பத்திரமாக மீட்டனர். இதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணரிடம் தொலைபேசியில் இதுகுறித்து விசாரித்தார். மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகனிடமும் தொலைபேசியில் பேசி பயணிகளின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களின் உறுதித்தன்மை குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் ஆகியோர் தனியார் பள்ளி கல்லூரிகளின் வாகனங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வாகனங்களில் தீத்தடுப்பு கருவிகள், அவசர கால கதவுகள், கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியன பொருத்தப்பட்டுள்ளதா, அவை நல்ல நிலையில் இயங்குகின்றனவா என்று பேருந்துகளில் ஏறி பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய ஆட்சியர் மிருணாளினி, முறையான வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்று பணி அனுபவம் உள்ளவர்களையே பள்ளி நிர்வாகம் பணிக்கு அமர்த்த வேண்டும் என்றும் வாகன பதிவேடு பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அனைத்து ஓட்டுநர்களும் பள்ளியில் வழங்கிய அடையாள அட்டைகள் அணிந்துதான் வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை சேர்த்துக் கொண்டார். போலூர் அடுத்த பேட்டையில் கலசப்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்தார்.
அவருக்கு தமிழக வெற்றிக் கழக மாவட்ட இணை செயலாளர் சரண் தலைமையில் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் புதிதாக அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது. கோவை அருகே 10 வயது சிறுமியை உயிர் பறிப்பு செய்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று முகமது ரஃபி வலியுறுத்தியுள்ளார். கோவை சூலூர் கல்லம்பாளையத்தில் 10 வயது சிறுமி உயிர் பறிப்பு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு உடனடியாக உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த தண்டனையை பார்த்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு அச்சம் ஏற்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரண உதவி, அரசு வேலை மற்றும் உளவியல் ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்றார். குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்த தமிழக காவல்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். இந்தியாவில் குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள் மத்தியில் குடல் அலர்ஜி நோய் பாதிப்பு அதிகரித்து வருவதாக தனியார் மருத்துவமனை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். உலக குடல் அலர்ஜி நோய் தினத்தினை முன்னிட்டு குடல் மருத்துவத்துறை முதுநிலை நிபுணர் அழகம்மை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வேகமான நகரமயமாக்கல், பதப்படுத்தப்பட்ட மற்றும் நார்ச்சத்து குறைந்த உணவு பழக்கம், மன அழுத்தம், போதிய உடற்பயிற்சியின்மை மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் அதிகப்படியான பயன்பாடு ஆகியவை நகர்ப்புற இளைஞர்களிடம் இந்நோய் அதிகரிக்க காரணம் என்று கூறினார். மேலும் இந்த தனியார் மருத்துவமனையில் பெருங்குடல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கதிரியக்க மருத்துவர்கள், உணவு முறை நிபுணர்கள் அடங்கிய பல்துறை குழு மூலம் இதற்கான அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மருத்துவமனையை சேர்ந்து திலீப் பெர்னாட் உடனிருந்தார். சூர்யா சார் மாதிரியான ஹீரோவை வைத்து படம் எடுத்து நானும் நடித்திருக்கின்றேன். இதை ஒரு ஆசிர்வாதமாகவே பார்க்கிறேன் என்று திண்டுக்கல்லில் இயக்குனர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ராஜேந்திரா திரையரங்கில் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான RJ பாலாஜி கருப்பு திரைப்படத்தை பார்ப்பதற்கு வருகை தந்தார். அதன் பின்னர் நடிகர் RJ பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 32 மாதங்கள் வேலை செய்திருக்கின்றோம், அதற்கான பலன் இவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை எனவும், உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், சூர்யா சாருக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கிறது என்றும், சூர்யா சார் மாதிரியான ஹீரோவை வைத்து படம் எடுத்து நானும் நடித்திருக்கிறேன், இதை ஒரு ஆசிர்வாதமாகவே பார்க்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம், அவர் நிறைய நல்லது செய்வார் என்று எல்லோரும் போல் நானும் நம்புகிறேன் என்றும் நடிகர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே பேரங்கியூரில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு மின் மோட்டாரால் தலையில் அடித்துக் கொன்றவரை திருவெண்ணைநல்லூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூரை சேர்ந்த சரத்குமாரும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவினை சேர்ந்த சிவரஞ்சனையும் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையில் ஒரே இடத்தில் கூலி வேலை செய்தபோது காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். சென்னையில் தங்கி வேலை செய்து வந்த இருவரும் சொந்த ஊரான பேரங்கியூருக்கு வந்தனர். அப்போது சரத்குமாருக்கு மனைவியின் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சரத்குமார் அருகில் கிடந்துள்ள அரை HP சிறிய வகை குடிநீர் மோட்டாரை எடுத்து மனைவியின் தலையில் பலமாக அடித்துள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த சிவரஞ்சனி அங்கேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி சரிந்து விழுந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ ஊழியர்கள் சிவரஞ்சனியை பரிசோதனை செய்தபோது அவர் இறந்துவிட்டதாக கூறினர். திருவெண்ணைநல்லூர் காவல்துறையினர் உடலை கூராய்வுகளுக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவியை அடித்துக் கொன்ற சரத்குமாரை கைது செய்து வழக்கு பதிந்து அவரை சிறையில் அடைத்துள்ளனர். கேரள மாநிலம் மலைப்புறம் அருகே இறைச்சிக்கடை ஊழியர்கள் தொழுகைக்கு சென்றபோது அங்கே கொள்ளையன் ஒருவன் பணத்தை கொள்ளையடித்தது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. கேரள மாநிலம் மலைப்புறம் மாவட்டம் ஒதுக்குங்கல் என்னுமிடத்தில் உள்ள இறைச்சிக்கடையில் பணியாற்றும் ஊழியர்கள் கடையை அடைத்துவிட்டு தொழுகைக்கு சென்றனர். ஊழியர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது கடையில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கடையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது கடையில் புகுந்த கொள்ளையன் பெட்டியில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இந்த கொள்ளை குறித்து கடை உரிமையாளர் கோட்டக்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கொள்ளையனை வலைவீசி தேடி வருகின்றனர். பட்ட பகலிலேயே ஊழியர்கள் தொழுகைக்கு சென்ற நேரத்தை பயன்படுத்தி
கடைக்குள் கொள்ளையடித்தது அப்பகுதி வணிகர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் நாள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். அதன் 8ஆம் ஆண்டு நினைவேந்தல் தூத்துக்குடியில் நடைபெற்றது. போராட்டத்தில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பேய்குளத்தை சேர்ந்த செல்வசேகருக்கு பிரமையாபுரத்தில் பல்வேறு கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை சரவணன் செல்வசேகர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்து வீரவணக்கம் வழங்கினார். பின்னர் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து பேசி ஆறுதல் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ், கார்த்திக், அரசமுத்து ஆகியோர் உடனிருந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வகுடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 300 காளையர்களும் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் விஸ்வகுடியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் களமிறக்கப்பட்டது. போட்டியில் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரோ, டேபிள், மிதிவண்டி, பாத்திரங்கள் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டது. செங்கம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கற்பழித்து தாலியை அறுத்து சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுசீலா என்பவர் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கொள்ளையர் ஒருவர் வீட்டில் புகுந்து தனியாக இருந்த மூதாட்டியை கற்பழித்து தாலி கயிறை அறுத்து அதிலிருந்து அரை சவரன் தங்க தாலியை அறுத்து திருடி சென்றுள்ளார். இதனையடுத்து மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் குற்ற சம்பவத்தை செய்தது வளையாம்பட்டு பகுதியை சேர்ந்த அஜய் என்பது தெரியவந்துள்ளது. அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலைய வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலைய வளாகத்தில் திடீரென்று பறிமுதல் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களில் தீ பற்றியது. இதில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து கருகி நாசமாகின. மேலும் இந்த தீ விபத்து வளாகத்தில் உள்ள மூங்கில் மரங்கள் உரசியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் தீ விபத்து ஏற்பட்டவுடன் காவல் நிலையத்தை சுற்றியுள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயினை அணைத்தனர். இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை கூழாங்கல் ஆற்றில் சுற்றுலா பயணி உயிரிழந்த சம்பவம் நண்பர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள கூழாங்கல் ஆற்றில் உளுந்தூர்பேட்டை மாவட்டம் சின்னக்குப்பம் பகுதியிலிருந்து டெம்போ வாகனத்தில் வந்த நண்பர்கள் 12 பேர் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதில் விஜய் என்பவர் டைவடித்து குளிக்க சென்றபோது தலையில் பலத்த காயமடைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற வால்பாறை காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் உடன் வந்த நண்பர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் கோடை விழாவில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வருடந்தோறும் கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தற்போது 63வது மலர் கண்காட்சி நடைபெற்று வந்த நிலையில் முதல் கோடை விழா நடைபெற்றது. குறிப்பாக பலவிதமான வண்ண மலர்களை கொண்டு பாம்பன் பாலம், தஞ்சை கோபுரம், ஜல்லிக்கட்டு போன்றவை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை காண்பதற்காக பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். இவ்விழாவில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். மேலும் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. வாழப்பாடி அருகே அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குறித்து வாழப்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் சேசன் சாவடி ரயில்வே கேட் அருகே வசித்து வரும் தமிழரசன் ஜெயா தம்பதியருக்கு பவித்ரா, அவந்திகா, சுபிக்ஷா ஆகிய 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் சுபிக்ஷா மேட்டுப்பட்டி அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் நேற்று அவரது தாயார் தலைக்கு எண்ணெய் வைக்க சொல்லி சுபிக்ஷாவினை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபித்துக் கொண்ட சுபிக்ஷா வீட்டின் மேல் மாடியில் உள்ள மின் விசிறியில் தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார்.
இதனை பார்த்த பாட்டி மற்றும் உறவினர்கள் வாழப்பாடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வாழப்பாடி காவல்துறையினர் சுபிக்ஷாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2வது பெண் பிள்ளை அவந்திகா இறந்துவிட்டது தெரியவந்தது. திருக்குவளை அருகே ஊராட்சி சார்பில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியின் போது தனிநபரின் சொந்த குடிநீர் குழாய் உடைந்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் திருக்குவளை தாலுகாவிற்கு உட்பட்ட தொழுதூர் மாதா கோவில் தெருவில் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்பாகவே அதே பகுதியை சேர்ந்த ராசாத்தை என்பவர் தனது சொந்த செலவில் குடிநீர் குழாய் பதித்து வெளியிலிருந்து தண்ணீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் ஜல் ஜீவன் திட்டத்தில் கீழ் குழாய்கள் பதிக்கும் பணியின் போது அவருக்கு சொந்தமான குடிநீர் குழாய் உடைந்துவிட்டது. இதனால் வீட்டின் உரிமையாளருக்கும் ஒப்பந்த பணியாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைஞாயிறு வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு பேசிய போது உடைக்கப்பட்ட குடிநீர் குழாயை சரி செய்து தருவதாக உறுதியளித்ததால் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. வடலூர் அடுத்த வானதி ராயபுரம் கிராம மக்கள் NLC சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுக்க மறுத்து சென்னை கும்பகோணம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த தென்குத்து, புதுநகர், வானதிராயபுரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் NLC நிறுவனம் சுரங்கம் 1A விரிவாக்கத்திற்காக காவல்துறை பாதுகாப்புடன் நிலத்தை கையகப்படுத்த முயற்சி செய்கிறது. மேலும் உயிர் இழப்பீடு, வீட்டிற்கு ஒருவருக்கு வீட்டுமனை உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் NLC நிறுவனத்திற்கு நிலத்தை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான புறத்தில் பேருந்து நிறுத்தம் பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வடலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை வலுக்கட்டாயமாக தரதர என இழுத்து சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதனால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அடுத்த மரவப்பட்டி புதூர் சலைத் மாதா திருவிழாவையொட்டி முழங்காலில் மெழுகுதிரி ஏந்தி சுற்றி வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பு அடுத்த மரவப்பட்டி புதூர் புனித சலைத் மாதா திருத்தலத்தின் 141ஆம் ஆண்டு திருவிழா மே 13ஆம் நாள் தொடங்கியது. நவநாள் நடைபெற்ற நாட்களில் ஒவ்வொரு நாள் மாலையும் புனித சலைத் மாதாவின் திருவுருவம் தாங்கிய கொடி மற்றும் புனித சலைத் மாதா மின்ரதம் போன்றவை ஜெபமாலை ஊர்வலத்துடன் நடைபெற்று நவநாள் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. நேற்று புனித சலைத் மாதா உள்ளிட்ட புனிதர்களின் சொரூபங்கள் ஏற்றப்பட்ட பெரிய தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனையின் இறுதியில் புனித சலைத் மாதா சொரூபம் தங்கிய சப்பரம் புனித சலைத் மாதா திருத்தலம் முன்பாக நிலைநிறுத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் முழங்காலில் மெழுகுதிரி ஏந்தி புனித சலைத் மாதா சப்பரத்தை சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செம்மங்குளம் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கும் பணி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஒளிகினேசரி பகுதியில் நாகராஜா கோவிலுக்கு சொந்தமான செம்மங்குளம் உள்ளது. சுமார் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் ஒரு காலத்தில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்தது. தற்போது ஏரி, கழிவுநீர் ஊடுருவல் மற்றும் ஆகாய தாமரைகளின் பெருக்கம் காரணமாக கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இந்நிலையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் அப்பகுதியில் நிலத்தடி வடிகால் அமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ஏரிக்குள் கழிவுநீர் ஊடுருவல் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் விடுபட்ட இணைப்புகள் அனைத்தும் தற்போதுள்ள நிலத்தடி வடிகால் அமைப்புடன் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் முத்துகிருஷ்ணாபுரம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா பக்தர்கள் தீக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பண்ருட்டி வட்டம் முத்துகிருஷ்ணாபுரம் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா மே 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் ஆகியன நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே சாத்தனூர் மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவில் பெண்கள் சீர்வரிசை எடுத்து வந்து வணங்கினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் சாத்தனூரில் மகாமாரியம்மன் வைகாசி திருவிழாவில் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. மாரியம்மனை குலதெய்வமாக போற்றி வணங்கும் சாத்தனூர் பெண்கள் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு சென்றாலும் வைகாசி திருவிழாவின் போது
சொந்த ஊரான சாத்தனூருக்கு வருகின்றனர். பூ, பழங்கள், தேங்காய் ஆகியவற்றை சீர்வரிசையாக சுமந்து ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு படைத்து வழிபாடு நடத்தினர். அதன் பின்னர் அம்மன் சந்நிதியில் கும்மியடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். தாவேக ஆட்சி 2 ஆண்டுகள் கூட நீடிக்காது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. எதிர்கால போர்கள் மனித சக்தி சார்ந்ததாக மட்டும் இருக்காது. இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான் அறிவிப்பு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தின் பயனாக ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. லக்னோவில் நடைபெற்ற 68வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.